ஒருத்தரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எங்கே போனாலுமே சரி, ஒருத்தரை வந்து ரொம்பவுமே அவரோட ஹைட்டை வச்சு ரொம்பவுமே அவர் வந்துட்டு நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. உன்னால் வந்துட்டு எதுவுமே சாதிக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ்லாம் உனக்கு வந்து தகுதியே கிடையாது, உன் உடம்பு வந்து அதுக்கான ஏற்ற உடம்பே கிடையாது, இந்த ஹைட்டை வச்சு நீ ஃபுட்பாலும் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வெளியாளுங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பையனோட அம்மாவே வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அவரோட ஹைட்டை வச்சு. இல்லைப்பா உன்னால் வந்து சாதிக்க முடியாது, அதனால இந்த மாதிரி ஃபுட்பாலெல்லாம் வந்துட்டு ட்ரீமாக வச்சுக்காத, அதெல்லாம் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிற பசங்க விளையாடுறது அந்த மாதிரி சொல்லி டிமோட்டிவேட் பண்ணாலுமே அவர் கூட வந்துட்டு ஒரே ஒருத்தங்க தான் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பாட்டி. அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு ஒவ்வொரு தடங்களாக வந்துட்டு படிக்கெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்துக்கே வந்துட்டு ஒரு காட் ஆஃப் ஃபுட்பால் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அவரோட இமேஜ் வந்து உயருது. அவர் பேர் தான் வந்துட்டு லியோனல் மெஸ்ஸி. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு அவரோட ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குல்ல, 15 வயசு வரைக்கும் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஃபுட்பால் வேர்ல்டுலேயே வந்துட்டு தி கோட் ஆஃப் ஃபுட்பால், தி காட் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு மெஸ்ஸி இருக்காருல, இவர் வந்து எத்தனை வருஷம் பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1987. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அர்ஜென்டினாவில் ரொசாரியோ அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாவில் தான் பிறக்கிறாரு. மெஸ்ஸியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ரொனால்டோவோட ஃபேமிலி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பூரான ஒரு ஸ்டேஜ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. மெஸ்ஸியோட அப்பா வந்துட்டு அவரோட யங் ஏஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அர்ஜென்டினாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணவர். அதனால வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. இப்படி இருக்கிற மெஸ்ஸியோட அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா கிடையாது. அது அவங்க மூதாதையர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலி அப்புறம் ஸ்பானிஷ், இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி வந்துட்டு மெஸ்ஸியோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இட்டாலியை வந்து ஆன்செஸ்டராக கொண்டவங்க. இவங்க 2 பேர்த்தோட தாத்தாவாக இருக்கட்டும் அப்புறம் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்துட்டு அர்ஜென்டினாவில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் 2 அந்த டைம்ல வந்துட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அர்ஜென்டினாவோட சிட்டிசனாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். மெஸ்ஸி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரே பையன் கிடையாது. ஏன்னா இவருக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்காங்க. மொத்தமாக 4 பேர். மெஸ்ஸியோட அண்ணனுங்க அப்புறம் தங்கச்சிங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாளிங்க. அதனால வந்துட்டு எப்பவுமே நல்லா ரொம்பவே படிப்பாங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட அண்ணன் 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேர் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ஃபுட்பாலும் விளையாடுவாங்க, நல்ல பிளேயரும் கூட. அதனால வந்துட்டு அவங்க கூட போய் சேர்ந்து இவரும் வந்து அவரோட சின்ன வயசுலேருந்தே விளையாட ஆரம்பிக்கிறாரு. எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வயசுலேருந்து ஃபுட்பால் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அந்த 4 வயசுல வந்துட்டு இவர் வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அண்ணனுங்க தான். இவங்க 2 பேருமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா சாயங்காலம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாடுவாங்களாமா, லைட்டே இல்லைன்னா கூட விளையாடுவாங்களாமா. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபுட்பால் ஃபேன்ஸு. அர்ஜென்டினா ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஃபுட்பால் தான். ஃபுட்பாலை வந்துட்டு அவங்களோட கடவுளாகவே வந்து நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அர்ஜென்டினாவோட அந்த மக்கள் எல்லாருமே. அதனால வந்துட்டு இந்த ஃபுட்பால் வந்துட்டு போன வருஷம், அதாவது போன வேர்ல்டு கப் வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து இந்த அர்ஜென்டினா முழுக்க சுற்றி கூடுச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸு. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸியோட அண்ணனுக்கு 2 பேருமே. அப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு இருக்கும்போது வந்து மெஸ்ஸி வந்து விளையாட போகிறாரு. அப்போ விளையாட போகும்போது வந்துட்டு அவங்க 2 பேரும், அந்த மெஸ்ஸியோட அண்ணனுக்கு 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம தம்பி வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க மெஸ்ஸி வந்துட்டு அன்பிலீவபிளான ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்றாரு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்ல வந்து பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த வயசுல அப்படின்னு அவங்க எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க. இவன் சாதாரண பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெஸ்ஸி வந்துட்டு ஃபுட்பாலை மட்டுமே வச்சு ட்ரிக் பண்றது கிடையாது. ரேண்டமா ஏதாவது ஒரு பொருள் வந்து காலில் சிக்கிற மாதிரி, காலில் வந்து மாற்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாவே போதும், அதை வச்சு பயங்கரமா ட்ரிக்ஸ் பண்றாரு. அதெல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. பரவாயில்லையே நம்ம தம்பி வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டேலண்டா வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த பையனை வந்து மெஸ்ஸியை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு எப்படியே புஷ் பண்ணி ஆகணும், இவனை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபுட்பால் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பிளான் போடுறாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே சொல்கிறாங்க, அப்பாட்டி சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே வந்துட்டு மறுத்துடுறாங்க. ஏன்னா பசங்களோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கும், நீங்கள் வந்து விளையாட்டெல்லாம் வந்து ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க அம்மா வந்துட்டு மெஸ்ஸியோட அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, நீ வந்து விளையாடினா உன் ஹைட்டுக்கு வந்துட்டு உன்னால் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட உன்னால் போட்டி போட முடியாதா, நீ பேசாம வந்துட்டு நல்லா படிக்கிற வேலையை பாரு, ஃபியூச்சர் அது உனக்கு வந்து ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியம், விளையாட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவரோட ஹைட்டை வந்து ரொம்பவுமே வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு மெஸ்ஸி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருக்காரு. ஃபுட்பால் மட்டும் தான் அவரோட எய்மாவே இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் மற்ற பசங்களோட விளையாடும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து இவர் வந்து குட்டி, பல்லி, எலி, இந்த மாதிரி ஹைட்ல சிறுசா இருக்கிற அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டு இவர் வந்து ரொம்பவே கலாய்க்கிறாங்க. அப்படி வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறனால வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் தான் வந்துட்டு அவங்களோட பாட்டி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து நீ என்ன வேணா பண்ணு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ வந்து ஃபுட்பால் தான் உன்னோட கரியர் எடுத்துக்கணும்னு நினச்சினா நீ வந்து ஃபுட்பாலே வந்து ஒரு கரியர் எடுத்துக்கோ, அதுக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு மெஸ்ஸியோட அம்மா வந்து
மெஸ்ஸியோட பாட்டி திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒரு தேவையில்லாத ஹோப்லாம் கொடுக்குறீங்க, பாருங்க அவன் ஹைட் எப்படி இருக்கு, இந்த ஹைட்டை வச்சுட்டு அவன் எப்படி வந்து ஃபுட்பால் விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாட்டியே திட்டுறாங்க. அதுக்கு பாட்டி வந்து திருப்பி அவங்க அம்மாவை திட்டுறாங்க, என்னன்னா உனக்கு வந்து ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு வந்து இவன் வந்து வேர்ல்டோட உலகத்தோட தலை சிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேயராக வருவான் அப்படின்னு அந்த ஒரு டைம்ல தான் வந்துட்டு மெஸ்ஸியோட அம்மாட்டையும் சொல்றாங்க, மெஸ்ஸிட்டையும் சொல்றாங்க, நீ வந்து கண்டிப்பா நீ வந்து ஃபுட்பால் விளையாடு, உனக்காக எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன், என்னோட சேவிங்ஸ் அத்தனையும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி வந்து மெஸ்ஸிக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்காங்க, ஒரு பக்கபலமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா மோட்டிவேஷனும் இந்த உலகத்துல யாருமே வந்துட்டு மெஸ்ஸிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கே முடியாது. ஏன்னா அவங்க பாட்டி வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. என்னதான் வந்துட்டு வெளியே போய் மற்ற பசங்களாம் வந்து அவர் வந்து கலாய்ச்சிட்டு அதுக்காக வந்து சோகத்துல இருப்பாரு. அப்படி இருக்கிற டைம்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய ஒரு இந்த உலகமே ஒன்று வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்க, ஃபுட்பால் கடவுளா பார்ப்பாங்க, அந்த மாதிரி வருவே அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன்லாம் அப்படியே உள்ள வாங்கிட்டு வந்துட்டு மெஸ்ஸிக்கு வந்துட்டு எப்பவுமே அவரோட ஃபேமிலியில அவரோட வாழ்க்கையிலே வந்துட்டு அவரோட பாட்டிக்கு தான் வந்துட்டு முதல் இடத்த கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மெஸ்ஸி வந்து என்ன பண்ணாலும் சரி அவர் வந்துட்டு ரொம்ப அவன் நல்லவனா தான் இருப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பாட்டி வந்து ரொம்ப நம்பினாங்க, அவர் வந்து ரொம்பவே பேக் பண்ணாங்க. அதனால வந்துட்டு அவர் பாட்டி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி அவர் வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமே கூட எந்த ஒரு பேட்டிலையும் வந்துட்டு பெருசாக தான் பேசுவார். அவர் வந்துட்டு கோல் அடிக்கிறது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல் அடிச்சதுக்கப்புறம் வானத்தை பார்த்துட்டு 2 கையை தூக்கிட்டு இப்படி இப்படி செலிப்ரேட் பண்ணுவார்ல, வானத்தை வந்துட்டு ஷோ பண்ணுவார். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டி வந்து மேலே இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வந்து அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பாட்டி வந்து அவருக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு சின்ன சின்ன கிளப்பாக இருக்கட்டும், ஏரியா பசங்க கூட சேர்ந்து விளாட்றதா இருக்கட்டும் நல்லா விளாட்றாரு. அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து இந்த ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால கலாய்க்கிறாங்கன்னு சொன்னேன்ல. ஆனால் இவரோட இந்த மெஸ்ஸியோட திறமையை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ளிங் ஸ்கில்லாம் அவங்க வந்து எந்த ஒரு பசங்களும் வந்து வாழ்நாளில் பார்த்ததும் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவலில் கூட பார்த்தது இல்லையே அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு மெய் சிலிர்த்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் எந்தெந்த பசங்கள்லாம் வந்து அந்த மெஸ்ஸியை வந்து கலாய்ச்சாங்களோ அந்த பசங்களே வந்துட்டு மெஸ்ஸி வந்து என் டீமுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து அவரோட இமேஜ் வந்து அந்த லோக்கல்ல வந்துட்டு டெவலப் ஆயிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃபுட்பால்லாம் விளையாடுறாரு, நிறைய ட்ரெயின் ஆகுறாரு. அவரோட அப்பாவும் சரி அவங்க பாட்டியும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க மெஸ்ஸியை. ஆனால் மெஸ்ஸிக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு விஷயம் நடக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் 11 வயசு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு கோல் அடித்தாலும் வந்துட்டு வானத்தை கை காமிச்சு அவங்க பாட்டிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவார், ட்ரிபியூட் பண்ணுவார். இறந்து போகிறாங்க. அது வந்து அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஒரு பிளாக், ஒரு கருப்பு பக்கம் அப்படி சொல்லி அவர் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் விடவே இல்லை, நிறுத்தவே இல்லை, நிறைய ஃபுட்பால்லாம் விளையாடுறாரு, கிளப்புக்குலாம் போய் விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போது வந்துட்டு ஏகப்பட்ட கோச்சஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்துட்டு மிரண்டு போகிறாங்க, என்னது இந்த பையன் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறான், இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறானே ஃபுட்பாலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் அந்த பையன் ஹைட் கம்மியாக இருக்கான், இவன் வந்து மற்ற பிளேயர்ஸ் மாதிரி வேகமாக ஓட முடியாது, வேகமாக பாலை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பேக் சைடு இருக்கு அப்படிங்கிறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறாங்க இவர் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக நியூவெல் அப்படிங்கிற ஒரு கிளப் வந்து எடுக்கிறாங்க இவரை. இந்த கிளப்புக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 6 வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 கோல் வந்து அடிக்கிறாரு. எந்த ஒரு அர்ஜென்டினன் ரெக்கார்டுமே வந்துட்டு அந்த மாதிரி ரெக்கார்டே கிடையாது. ஏன்னா புது ரெக்கார்ட்லாம் வந்து பிரேக் பண்ணுறாரு, புது ரெக்கார்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. இவர் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து எங்கேயோ இருக்கு. அவரோட ஸ்டாண்டர்டே வந்து ஒரு தனி லெவலில் தனி லீக்ல தான் விளையாடிட்டு இருக்காரு, ஒரு தனி பிளானட்ல இருக்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு அவரோட லைஃப் வந்து ஒரு பீக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இடியா வந்து விழுகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு growth ஹார்மோன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ். அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மட்டுமே மாசத்துக்கு $1000, அதாவது நம்ம அந்த காலத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட். அது இப்போ நீங்கள் கரன்சி கன்வெர்ஷன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரும். அப்போ வந்து நினச்சி பாருங்க, அது வந்து மெஸ்ஸியோட ஃபேமிலினால வந்துட்டு அஃபோர்டே பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னா நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அவங்களால பண்ண முடியல. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூவெல் அப்படிங்கிற அந்த ஒரு கிளப்பு கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் வந்துட்டு மறுத்துட்டாங்க, இல்லை எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க. ஆனால் அந்த கிளப்போட கோச் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. இல்லை சார், மேனேஜர்கிட்டலாம் போய் பேசி பார்த்தாரு, அந்த கிளப்போட மேனேஜர்கிட்டலாம் போய் பேசி பார்த்தாரு, இந்த பையனை எப்படியா நம்ம வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு இந்த பையனை நிரந்தரமாக வச்சுக்கலாம், இவன் வந்து சரியான டேலண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து முடியல. ஏன்னா அப்போ வந்துட்டு அர்ஜென்டினாவில் வந்துட்டு ஒரு ஃபைனான்சியல் கிரிசிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்துட்டு யாருக்கிட்டையுமே வந்து பெருசாக பணமோ இல்லை, லோன் போடுற கூட வந்து யாரும் முன் வரல. அதனால வந்துட்டு அந்த இதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெஸ்ஸியோட அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்சிலோனா போயிடலாம், அதாவது ஸ்பெயினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு.
ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெயினில் இருக்கிற பார்சிலோனாவோட கோச் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் வந்து தயங்குறாரு. இல்லை சார் எங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரும் தயங்குறாரு. இது வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கே வந்துட்டு ஒரு பெரிய பாரமாக இருக்குது. ரொம்பவுமே ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கே போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ஸ்பெயினுக்கு போயிருக்கோம், இருக்கிற கை காசெல்லாம் போட்டு கைக்கு கொஞ்சம் கடன் வாங்கிலாம் வந்து போயிருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்சிலோனாவோட அந்த ஒரு கோச் இருக்காருல்ல, அவர் வந்து மெஸ்ஸியோட அந்த ட்ரிக்ஸு அப்புறம் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து விளையாடும் போது பார்க்குறாரு. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. என் வாழ்நாளில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேலண்டடான இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ்லாம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சு ஃபுட்பாலே வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து விளையாடுற ஒரு பையனை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொதுவாக வந்து எல்லாருமே வந்துட்டு எந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு நார்மலான ஒரு பேப்பரில் தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை வந்து நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக நான் கொடுக்குறேன், ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாப்கின் இருக்குல்ல, பக்கத்தில் இருந்த ஒரு நாப்கின்ல அதில் எழுதி அவரோட சைனை போட்டு கொடுக்குறாரு. இதுதான் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எஃப்சி பார்சிலோனா வந்து எத்தனை வருஷம் ஆடினாரு, அவர் வந்து எஃப்சி பார்சிலோனாவை வந்துட்டு எந்த அளவுக்கு நேசிச்சாரு அப்படிங்கிறது வந்துட்டு அவர் ஏகப்பட்ட டைம் சொல்லியிருக்காரு. அதில் அவர் பண்ணாத ரெக்கார்டே கிடையாது, இது உலகத்திலே அவர் பண்ணாத ரெக்கார்டு கிடையாது. ஆக்சுவலாக அவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், உண்மையான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லுவாங்க, கோட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ ரொனால்டோக்கு சொல்லுவாங்க, அப்புறம் பேலேக்கு சொல்லுவாங்க, மெரடோனுக்கு சொல்லுவாங்க, மெஸ்ஸிக்கு வந்து மெஸ்ஸி தான் ஆக்சுவலாக ஒரு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும், அது வந்து மெஸ்ஸி தான். நான் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொனால்டோட ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் தான். ஏன்னா அவரோட கடந்து வந்த பாதை வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான அந்த ஒரு வறுமையில் வந்துட்டு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூசைடே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டைம்லேருந்து வந்து ஹார்ட் டிசீஸ்லேருந்து வெளியே வந்து அதுக்காகவே வந்து நான் வந்து அவருக்கு தனியாக ஒரு ஃபேனு. ஆனால் டிபேட் ஆக்சுவல் ஃபேக்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா மெஸ்ஸி தான் வந்துட்டு இந்த உலகத்துலேயே வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம ஃபுட்பாலில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு காட் ரேஞ்சுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கம்மியான மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, ஆனால் வந்துட்டு அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ரொனால்டோவோட. 8 பாலன் டியர் அவார்ட்ஸு. அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஃபீஃபா வந்துட்டு மெஸ்ஸிக்கு சாதகமாக இருக்குது, அர்ஜென்டினாக்கு சாதகமாக இருக்குன்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃபேக்ட் தான். மெஸ்ஸி தான் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் ஒரு ஹார்டு கோர் ஒரு வெறித்தனமான ஒரு ரொனால்டோவோட ஃபேனாக இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு யாருனாலையும் எட்டவே முடியாத, கற்பனையில் கூட எட்ட முடியாத, கனவுல கூட காண முடியாத ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து கிளப்ஸ் டீம்லேயா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லேயா இருக்கட்டும். வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எல்லா ரெக்கார்டும் பண்ணிட்டாருப்பா, ஆனால் வேர்ல்டு கப் இல்லையே, வேர்ல்டு கப் படித்தா தானே ஒரு கோட்டுக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து போன வேர்ல்டு கப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பூர்த்தி பண்ணிட்டாரு. அது வந்து அந்த கோட் அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட்டை வந்து அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த வருஷமே. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு 2026 வேர்ல்டு கப்பில் வந்து மறுபடியும் அவருக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாக்கும் வந்து ஃபைனலில் வந்து வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுலேயும் இவர் அடிச்சிட்டாருன்னா டிபேட்டே கிடையாது. இவர் வந்து யாருமே வந்துட்டு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் ரேஞ்சுக்கு வந்து அவரோட இமேஜ் போயிடும். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு வந்துட்டு சம்பாதிச்சிருக்காரு அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இந்தியாவில் வந்துட்டு 2 பேருக்கு தான் வந்து ஃபேன்ஸுக்கு மத்தியில் போட்டி. ஒன்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இன்னொன்று வந்து மெஸ்ஸி. அது வந்துட்டு ரொம்பவுமே அதிகமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இவரும் வச்சிருக்காரு, மெஸ்ஸியும் வச்சிருக்காரு. ரொனால்டோ கிட்டே இருக்குது. ஆனால் மெஸ்ஸி வந்து ஒரு தனியாக ஃபேக்டாக பற்றி பேசினோம்னா, ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுத்து பேசினோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசினோம்னா மெஸ்ஸி வந்து எங்கேயோ இருக்காரு. அவர் வந்து அடுத்து ஒரு 1000 வருஷத்துக்கு கழிச்சும் கூட இதை வந்து பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு க்ரோத் ஹார்மோன் நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக ரன்னும் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அதிகமாக அவரால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் கூட தன் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உலகமே வந்து வியந்து பார்க்குற லெவலுக்கு, உலகமே வந்து ஒரு காட் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த வில் பவர் இருந்திருக்கும்ட்டு. இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு தோண்டு போயிருப்பீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு லைஃப் ஸ்டோரி வந்து இவங்க லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோ இல்லை ரொனால்டோ இவங்க லெவலுக்குலாம் யாருமே வந்துட்டு ரொம்ப பின்தங்கியில் இல்லை. கண்டிப்பாக அவங்க அதாவது நான் சின்ன வயசில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இவங்களால முடியும் அப்படின்னா எல்லாருனாலையும் முடியும். அதனால வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.